ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா, தமிழ்நாடு 10th ஸ்டாண்டர்டோட அறிவியல் சப்ஜெக்டுக்கான முதலிடை பருவத் தேர்வு முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் வித் ஆன்சரோட நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கேள்விகள் எல்லாமே கடைசி வருஷம் 4 வருஷத்தில் அடிக்கடி கேட்ட கேள்விகள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். டோட்டல் 18 கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ச் டில் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் வித் ஆன்சர் நான் அப்லோட் பண்ணுவேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ் ஃபார் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை லைக் பண்ணுறாங்க, ஸோ நான் மேலும் வீடியோ போட நம்மளுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும். செகண்ட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 19 அறிவியல் இது தமிழ் மீடியத்துக்கான வந்து முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள். 5 மதிப்பெண் வினா வந்து செகண்ட் பார்ட்டில் போடுங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி, நிலமம் என்றால் என்ன, அதன் வகைகளை எழுதுக. சரிங்களா? 2 மார்க் இது, மேபி 5 மார்க்கில் கூட வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விடை எழுதணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வெளிப்புற விசை செயல்படாத வரை ஒரு பொருள் தனது ஓய்வு நிலையிலோ அல்லது நேர்கோட்டில் சீரான வேகத்தில் இயங்கும் நிலையையோ தக்க வைத்துக் கொள்ளும் இயல்பு நிலைமம் எனப்படும். சரிங்களா? இதில் வந்து 3 வகைகள் இருக்குது: ஓய்வு நிலைமம், இயக்க நிலைமம், திசை நிலைமம். சரிங்களா? செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா, விசை என்றால் என்ன, அதன் எஸ்ஐ அளவு என்ன. விசை என்ற ஃபோர்ஸ், ஒரு பொருளின் ஓய்வு நிலை, இயக்க நிலை அல்லது வடிவத்தை மாற்றும் காரணம் விசை எனப்படும். அலகு பார்த்தோம்னா நியூட்டன், கேபிட்டல் என். சரிங்களா? உந்தம் என்றால் என்ன, அதன் வாய்ப்பாட்டை எழுதுக. ஒரு பொருளின் நிறை மற்றும் வேகத்தின் பெருக்கற்பொருள் உந்தம் எனப்படும். வாய்ப்பாடு வந்து P = m v, அதாவது நிறை மற்றும் வேகம். இது நீங்கள் தனித்தனியாக எழுதிங்களாக்கா அதுக்கு உங்களுக்கு தனியாக பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, P = mv என்று வச்சுக்கோங்க. P என்ற உந்தம், m என்ற மாஸ், v என்ற வெலாசிட்டி, நிறை அண்ட் வேகம். ஓகே, ஒளிவிலகல் என்றால் என்ன, ஸ்னைலின் விதியை கூறுக. ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் பாதை வளைவதை ஒளி விலகல் எனப்படும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது அந்த பாதையை விட்டு வளைவதை அது ஒளி விலகல் எனப்படும். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் வந்து இது என்ன விட்டுருந்தா, sin r = மாறிலி n. கொஞ்சம் வந்து கால்குலேஷன் தப்பாக விடுவோம். நீங்கள் புக்கில் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்னைலின் விதியை புக்கில் கொடுத்துருப்பாங்க. sin அப்படின்ட்டு sin r அப்படி போட்டுட்டு மாறிலி n = sin i/sin r அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் நம்ம புக்கில் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து 5வது கேள்வி, முழு அக எதிரொலிப்பு என்றால் என்ன, அதன் ஒரு பயன்பாட்டை குறிப்பிடுக. சரிங்களா? அடர்ந்த ஊடகத்திலிருந்து குறைந்த அடர்ந்த ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது படுகோணம் வரம்பு கோணத்தை விட அதிகமாக இருந்தால் ஒளி முழுவதும் மீண்டும் அதே ஊடகத்திற்கு திரும்புவது முழு அக எதிரொலிப்பு எனப்படும். பயன்பாடு ஒளி இழை, ஆப்டிக்கல் ஃபைபர், தகவல் தொடர்பில் பயன்படும். இது வந்து தகவல் தொடர்புனா நம்ம டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜியில் டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் இது நம்மளுக்கு பயன்படுத்துகிறாங்க. வயர், இது ஆப்டிக்கல் ஃபைபர்ன்றது ஒரு வயரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஸோ கொஞ்சம் எப்போயுமே வந்து சயின்ஸை புரிஞ்சு படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். டோன்ட் மெமரிஸ், அது மனப்படம் பண்ணாதீங்க. சரிங்களா? 6வது பார்த்தா, ஓமின் விதியை கூறுக, அதன் கணித வாய்ப்பாட்டை எழுதுக. சரிங்களா? பதில் வந்து வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டம் அதன் இரு முனைகளுக்கிடையுள்ள மின்னழுத்தத்திற்கு நேர் விதத்தில் இருக்கும். V = IR. V மின்னழுத்தம், I மின்னோட்டம், R மின்தடை, ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? வந்து 2 மதிப்பெண் வினாக்கள். இதை நம்ம வந்து மேக்ஸிமம் சமச்சீர் புத்தகத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அதை நம்ம இருந்தாலும் நீங்கள் நோட்ஸில் படிச்சிருந்தால் அதேமாரி படிச்சுருங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான, புரியுறதுக்கான உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் இதவே படித்து இருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். 7வது கேள்வி, மோல் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. மோல் என்பது பொருளின் அளவை குறிக்கும் எஸ்ஐ அலகாகும். ஒரு மோல் பொருளின் 6.022 × 10⁻23 துகள்கள், அதாவது அணுக்கள், மூலக்கூறுகள் அல்லது அயனிகள் உள்ளன. சரிங்களா?
முக்கியத்துவம் வந்து வேதியியல் கணக்கீடுகளை எளிதாக்குகிறது. பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையை அறிய உதவுகிறது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோமாக 8வது கேள்வி, நவீன ஆவர்த்தன விதியை கூறுக, அதன் அடிப்படையை குறிப்பிடுக. நவீன ஆவர்த்தன விதி தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்ணின் ஆவர்த்தன சார்புகளாகும். அணு எண்ணுண்டா அட்டாமிக் நம்பர். சரிங்களா? எங்கே வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோமோ அந்த ஹைலைட் வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நினச்சிக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா 9 சைலம் என்றால் என்ன, அதன் பணியை குறிப்பிடுங்க. 9வது கேள்வி, சைலம் என்பது தாவரங்களின் கடத்தும் திசுகளின் ஒன்றாகும். சரிங்களா? சைலம் வந்து தாவரங்களில் வந்து என்னத்தை கடத்தும் திசுகளின் ஒன்றாகும்னா கடத்தும் திசு. கடத்தும்னா நம்ம வந்து கீழே தாவரத்தில் வந்து இந்த வேரில் ஒரு சைலம்ன்றது அது கடத்தக்கூடிய திசு வந்து வேர்லேருந்து நீர் மற்றும் பனி வந்து வேர்லேருந்து நீர் மற்றும் கனிம உப்புகளை தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கடத்துகிறது. சைலம் தான் வந்து வேர்லிருந்து நீர் மற்றும் கனிம உப்புகளை வந்து கடத்தக்கூடிய ஒரு திசு. சரிங்களா? திசுன்னா வந்து டிஷ்யூ சொல்லுவாங்க இங்கிலீஷில். தாவரத்திற்கு இயந்திர ஆதரவு அளிக்கிறது. சரிங்களா? இதுதான் மெயினான ஒரு திசு. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நியூட்டன்ஸ் முதல் இயக்க விதி. இது கன்ஃபார்மாக 2 மார்க் அண்ட் 5 மார்க் வரும். சரிங்களா? வெளிப்புற சமநிலையற்ற விசை செயல்படாத வரை ஒரு பொருள் தனது ஓய்வு நிலையோ அல்லது நேர்கோட்டில் சீரான வேகத்தில் இயங்கும் நிலையிலையோ தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளும். ஒரு பொருள் மேலே வெளியிருந்து எந்த ஃபோர்ஸ் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. வேறு எதுவுமே இல்லை. ஒரு பந்து இருக்குது, நம்ம பந்தை வந்து டச் பண்ணுற வரைக்கும் அந்த பந்து அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு செகண்ட் விதி பார்த்தோம்னா, ஒரு பொருளின் உந்த மாற்றத்தின் வீதம் அதன் மீது செயல்படும் விசைக்கு நேர் திசையிலும் தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கல் இருக்குது, அதை நம்ம தள்ளும்போது நம்ம எந்த சைடு தள்ளுறோமோ அந்த சைடு தான் போகும். ஆனால் எவ்வளோ வேகமாக தள்ளுறோமோ அவ்வளோ வேகமாக போகும்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ சிம்பிள் சயின்ஸ் அபவுட் சயின்ஸ் மேக்ஸ் எந்த சப்ஜெக்ட்டுமே புரிஞ்சு படிக்க ஸ்டூடெண்ட்ஸ். 12வது கேள்வி, நியூட்டன் 3ஆம் இயக்க விதி. இது எல்லாத்துக்கும் தெரியும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேள்வி விட்டுறாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு 2 மார்க் இல்லைண்டா 5 மார்க் கேட்டுருவாங்க, 5 மார்க் இல்லைண்டா உங்களுக்கு 1 மார்க் இல்லைன்னு கேட்டுருவாங்க கன்ஃபார்ம். அதில் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான மற்றும் எதிர் திசையில் ஒரு எதிர்வினை உண்டு. சரிங்களா? 10ஆம் வகுப்பு மாணவர்களே, நெக்ஸ்ட்டு வந்து 13வது கேள்வி பார்க்கலாம். உந்த மாறாமை விதியை ஒரு வெளிப்புற விசை செயல்படாத ஒரு அமைப்பில் மோதலுக்கு முன்னும் மோதலுக்கு பின்னும் மொத்த உந்தம் மாறாமல் இருக்கும். இதுவே உந்த மாறாமை விதி என்பது ஆகும். சரிங்களா? உந்த மாறாமை விதி. குழியாடி மற்றும் குவியாடி வேறுபடுத்தி டிஃப்ரென்ஷியேட். சரிங்களா? குழியாடிக்கும் குவியாடிக்கும் இவ்வளோ 2 மார்க்குனா 2 இது நம்ம எழுதினா போதுமானது. ஒளிக்கதிர்களை ஒரு புள்ளியில் குறிக்கிறது குழியாடி. சரிங்களா? உண்மை அல்லது மாய பிம்பத்தை உருவாக்கும். குவியாடி ஒளிக்கதிர்களை விளக்குகிறது. எப்போதும் மாய நிமிர்ந்த சிறிய பிம்பத்தை உருவாக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா தொடர் மற்றும் இணை மின் சுற்றுகளை வேறுபடுத்துக. தொடர் மின் சுற்று, இடர் மின் சுற்று வந்து மின்னோட்டத்திற்கு ஒரே பாதை இருக்கும். ஒரு கருவி பழுதானால் முழு சுற்றும் செயல்படாது. தொடர் மின் சுற்று. இணை மின் சுற்று மின்னோட்டத்திற்கு பல பாதைகள் இருக்கும். ஒரு கருவி பழுதானாலும் மற்றவை செயல்படும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோமாக்க ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கத்தை வேறுபடுத்துக. ஆக்சிஜனேற்றம், ஒடுக்கம். ஆக்சிஜன் சேர்தல் அல்லது ஹைட்ரஜன் நீக்கப்படுதல். எலக்ட்ரான்களை இழக்கும் நிகழ்வு. ஒடுக்கம், ஆக்சிஜன் நீக்கப்படுதல் அல்லது ஹைட்ரஜன் சேர்த்தல் எலக்ட்ரான்களை பெரும் நிகழ்வு. சரிங்களா? அதுக்கடுத்து 17வது கேள்வி பார்த்தோமா, ஒளி சேர்க்கை பாதிக்கும் காரணிகளை எழுது. பதில் ஒளியின் தீவிரம். சரிங்களா? 2 கார்பன் டை ஆக்சைடு அளவு, வெப்பநிலை, நீரின் அளவு, குளோரோபில் பச்சையம் அளவு. சரி, டோட்டல் பார்த்துக்கோங்க. ஒளி சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள் என்னென்னு பார்த்தா ஒளியின் தீவிரம், கார்பன் டை ஆக்சைடு அளவு, வெப்பநிலை, நீரின் அளவு, குளோரோபில் பச்சையம் அளவு. லாஸ்ட் 1 கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ், இரட்டை இரத்த ஓட்டம் என்றால் என்ன? ஒரு முழுமையான இரத்த சுழற்சியில் இரத்தம் இதயத்தின் வழியாக 2 முறை செல்வது இரட்டை இரத்த ஓட்டம் எனப்படும். இது நுரையீரல் இரத்த ஓட்டம் மற்றும் உடல் இரத்த ஓட்டம் ஆகியவற்றை கொண்டுள்ளது.
இது வந்து நம்மளுக்கு பயாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? சயின்ஸுன்றது இப்போ 10th ஸ்டாண்டர்டில் எல்லாம் வந்து நம்ம காம்பினேஷனாக தான் படிப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திரும்பி ரிப்பீட் பண்ணுங்கள். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரிப்பீட் பண்ணி புரிஞ்சு படிச்சுங்க. இதை படித்தாலே போதுமானது. நம்மளுக்கு முதலடி பருவத்தில் நீங்கள் நினச்ச மார்க்கு வாங்கிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் 2